நான் முதல்ல பார்த்த மாதிரி எந்த துறையில் மகிழ்ச்சி அதிகம்? அரசு துறையிலா, தனியார் துறையிலா, சுய தொழிலா? வேகமாக தொடங்குகிறது இரண்டாவது சுற்று. வாங்க ஐயா. கல்யாண வீடுன்னு எடுத்துக்கிட்டா அதுல ஹீரோ ஹீரோயின் யாரு சார்? மாப்பிள்ளையும் பொண்ணு தானே ஹீரோ ஹீரோயின். ஆனா இதுவே ஒரு அரசு ஊழியர் வந்துட்டான்னா மாப்பிள்ளை வேஷ்டி கலண்டு விழுந்தது கூட தெரியாம வாசப்படியில இருந்து சேர்ல வந்து உட்கார வைக்கிற வரைக்கும் எங்களோட அரசு துறை ஊழியருக்கு தானங்க மிக மரியாதை கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட இந்த ஸ்டேஜ்ல பாருங்க, அரசு துறை ஊழியர்லாம் சும்மா கெத்தா காலரை தூக்கி விட்டுட்டு தானே உட்கார்ந்து இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், அரசு துறை தான் ரொம்ப மகிழ்ச்சியான துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க. இப்போ உயரிய அதிகாரி ஒருத்தர், கலெக்டர் வர்றாரு, மாவட்ட கலெக்டர் வர்றாரு, நீதிபதி வர்றாரு, பெரியவர் வர்றாருன்னு சொன்னால் எத்தனை கோடி வச்சிருக்கக்கூடிய தொழிலதிபராக இருந்தாலும், அதே போல் தனியாக தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் என்ன செய்வாங்க? கலெக்டர் வர்றாங்கன்னா உடனே எந்திரிப்பாங்க, மந்திரி வர்றாங்கன்னா உடனே ஏன்னா அவர்கள்லாம் அரசாங்கத்திற்கு கடமைப்பட்டவர்கள். அவர்களுடைய அருமையான அந்த பெருமை எல்லாருக்கும் தெரியும். ஐயா, மாமியார் மருமக சண்டையை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. எங்க வீட்டுல என்ன வார வாரம் நடக்குதா? ஐயா, இன்னைக்கெல்லாம் அரசாங்க ஊழியரோட மருமகள்லாம் இன்னைக்கு மாமியாரே காபி வேணுமா, டீ வேணுமா, பிரியாணி வேணுமான்னு சொல்லிட்டு தாங்கிக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு காரணம் என்னங்க? பென்ஷன் தானே. ஒவ்வொருத்தரையும் அவரோட பெண்ணு காப்பாத்தலைனாலும் சன்னு காப்பாத்தலைனாலும் எங்க அரசாங்கம் கொடுக்கிற பென்ஷன் பெண்ணு காப்பாத்தாட்டும், சன்னு காப்பாத்தாட்டும், பென்ஷன் காப்பாத்தோம். இந்த தனியார் தொழில இருக்கிறவங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா என்னைக்கு வேலையை கொடுப்பாங்க, என்னைக்கு வேலையை புடுங்குவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த சுய தொழில் தொடங்கினவங்க இதுக்கும் மேல கனவுல கூட கல்லா போட்டிய களவாண்டு போற மாதிரியே அவங்களுக்கு கனவு வரும். ஆனா எங்களோட அரசு துறை எப்படி தெரியுமா? ஃபைலே காணா போலாலும் கவலைப்பட மாட்டோம், நாங்க வாட்டுக்கு தூங்குவோம். சென்னையில வெள்ளம் வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அப்ப தனியார் துறையும் சுய தொழிலும் என்ன செஞ்சுச்சு? ஒரே ஒரு வேளை சோறு தானே தந்துச்சு. ஆனா எங்களோட அரசு துறை ஊழியர் என்ன தெரியுமா பண்ணாங்க? தன்னோட ஒரு நாள் சம்பளத்தையும் அருமையான வார்த்தை. ஏன்னா ஒரு அரசு துறை ஊழியருடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு பட்டது, அது எவ்வளவு லட்சம் பேரு மொத்தமா எவ்வளவு கொடுத்தாங்கிறது அப்பதான் தெரியும். ஒரு நாள் சம்பளத்தையும் காலையிலையும் நைட்டும் அவங்களுக்கு இந்த வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், எல்லா சர்டிபிகேட்டும் அவங்களுக்கு கிடைக்கணும்னு போராடின ஒரே துறை எங்களோட அரசாங்க துறை தானுங்களே. வெள்ளத்துல போன பணம் போனா எடுத்துடலாம், பொருள் போனா எடுத்துடலாம், சர்டிபிகேட் போனா அவங்களுடைய வாழ்க்கை போயிருங்கிறதுக்காக ராப்பகலா உழைச்ச ஒரே துறை அரசு துறை தானுங்க. அரசு துறை மட்டும்தான் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் மொழி எதுவுமே பார்க்காது. நீ என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, நீ லாபப்பட்டாலும் சரி, உனக்காக நான் தர்றேன்டான்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு இலவச வேஷ்டி சேலை தர்றது யாருங்க? நன்றிலாம் ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க சொல்ற அந்த தனியார் தொழிலும் சுய தொழிலும் வெள்ளம் பஞ்சம் மாதிரி என்னைக்கு அடிச்சிட்டு போகும், என்னைக்கு வறண்டு போகும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா என்னைக்குமே வத்தாத தெளிஞ்ச நீரோட மாதிரி அமைகிற ஒரே துறை எங்களோட அரசாங்க துறை தானுங்க. அதனாலதான் சொல்றேன், அரசு துறையில பணிபுரிவங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து வேகமா ஐயா, ஒரு தொழில ஆரம்பிச்சோம்னா சீக்கிரமா முன்னேறினாயே நினைப்பாங்க. ஆனா சுய தொழில ஒருத்தர் ஒரு தொழில ஆரம்பிக்கும் போது 10 ரூபால ஆரம்பிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி சீக்கிரமா ஒரு முதலாளித்துவத்துல உட்காந்துருவேன். அப்படி ஆனவர் தான் எங்க அப்பா. எங்க அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர்யா. 4 பேருமே கவர்மெண்ட் ஜாப். எங்க அப்பா படிக்கல. என்னடா பண்றது? சொசைட்டிக்குள்ள போனா எத்தி உதறது இந்த சொசைட்டி. என்ன பண்றது? மதிப்பு மரியாதை இருந்தா தான் சொசைட்டி நம்மளை மதிக்குது. அப்பா அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆகணுமே, என்ன பண்ணலாம்? சரி, நமக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம பார்ப்போம் சொல்லிட்டு ஆரம்பிச்சாரியா. ஃபர்ஸ்ட் ஒரு டிராக்டர் வச்சிருந்தாரு எங்க அப்பா. கொஞ்சம் கொஞ்சமா அவர் உழைப்பையும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் விடாம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி 5 டிராக்டர் ஆகுனாரியா. 2 கார் வச்சிருந்தாரியா. நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கார்ல தான் போனேன், கார்ல தான் சார் வந்தேன். இப்படி தன்னம்பிக்கையும் முயற்சியோட இருந்து 10 பேருக்கு இப்ப வேலை போட்டு கொடுத்துட்டு இருக்காரியா எங்க அப்பா. அதுதான் முக்கியம். அவங்க நினைச்சா 100 பேருக்கு வேலை கொடுக்க முடியும்.
திடீர்னு எங்க அப்பா ஒரு நாள் இறந்துட்டாருங்கய்யா. எங்க அப்பா கூட பிறந்தவங்க சித்தப்பா எல்லாரும் ஆர்மிக்காரங்கய்யா. அவங்ககிட்ட போய் சொன்னேன், நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு அப்பா இருக்காரு. அவங்ககிட்ட போய் சொல்றேன், அப்பாவுக்கு நெஞ்சு வலி, என்ன பண்றது எனக்கு தெரியலையா அப்படி நான் போய் சொன்னேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் ஒருத்தனை சேர்த்துறதுக்கு 5 லட்சம் வாங்கியிருக்கேன், நான் அவனுக்கு பதில் சொல்றதா இல்ல உங்க அப்பாவை போய் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதான்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. சரிங்க பா, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன்யா. நானும் எங்க அப்பாவை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க பெருங்கொடுமை, கேளுங்க அந்த கொடுமையா. கொண்டுட்டு போயிட்டே இருக்கும்போது அப்பாவுக்கு ஹெவி சீரியஸ். உள்ள போகும்போதே உள்ள என்ட்ரன்ஸ்ல நிக்கிறோம்யா, நீ 5 லட்ச ரூபா வச்சிருக்கியா, அப்பனா நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏமா மகாராணி உன் காலில் கூட விழுகிறேன், நீ எவ்வளவு காசு வேணாலும் கேளு நான் தர்றேன் அப்படின்னு சொன்னேன். சரி உள்ள வான்னு சொல்லி அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்லாம் வாங்கிட்டாங்கய்யா. வெளியே வந்துட்டு எனக்கு படிக்க வைக்க யாருமே இல்லை. நான் என்னதான் பண்ணட்டும், +2 முடிச்சுட்டு சும்மா நிற்கிறேன், காலேஜ் ஜாயின் பண்ணும், எல்லாரும் மாதிரி படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு யாருமே எனக்கு படிக்கவும் வைக்கல. எங்கள் சித்தப்பா எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் எனக்கு வந்து உதவலையா. நிற்கும் போது சொசைட்டிலாம் பார்க்குறேன், என் கூட ஸ்கூல் படித்த பிள்ளைகளாம் நல்லா காலேஜ் போதுங்க. என்ன பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரி நம்ம +2 படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு 4 பிள்ளைக்கு டியூஷன் எடுத்தையா. அந்த டியூஷன் வச்சுற காசுல நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன்யா. நான் சம்பாரிச்சு நான் படிச்சுட்டு இருக்கேன். கவர்மெண்ட் வேலைன்னு பேசுறாங்களே, கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு எக்ஸாம் எழுதினாலும் 18 வயசு கேட்குறாங்க, 10th பாஸோட. பிரைவேட் ஜாப் சொல்றாங்களே, அங்க அவன் ஃபர்ஸ்ட் ஒரு டிகிரி நாள் முடிச்சிருக்கணும். அவன் அரியர் வச்சிருக்கானோ அரியர் வைக்கலையோ அடுத்த விஷயங்கயா. ஆனா 14 வயசுல அப்பா அம்மா இழந்துட்டு இருக்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு நாங்க என்னங்கயா பண்ணுவோம்? அவன் கையில சுயதொழில் ஒண்ணு இருந்தா மட்டும்தான் அவனால வாழ்க்கையில ஜெயிக்க முடியுது. ஒருத்தனுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா அவனுக்கு கை கொடுக்கறது சுயதொழில் மட்டும்தான். சுயதொழில இருக்கவே அவன் நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும். சுயதொழில இருக்கவே மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்கியான்னு நான் சொல்லிக்கிறேன். அருமையா இருக்கு பாருங்க. சாதாரண நினைக்கிறான், ஆனா வேலைக்கு போயிட்டு படிக்க போற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. அந்த சந்தோஷம் இந்த பணம் யார்ட்டையும் வாங்கல, நான் என் வேர்வையில சம்பாதிச்சு நினைக்கிறேன் பாத்தீங்களா, அது மாதிரி இனிமே உலகத்தில் இல்லை. ஐயா அக்கா சொன்னாங்க, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேளுங்க சார். அதனாலதான் 400 பிளேஸுக்கு 4 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிட்டு 400 செலக்ட், மிச்சம் ரிஜெக்ட்னு சொல்றீங்களா உங்க கவர்மெண்ட்? ஐயா தனியார்னாலே தனித்துவம் மிக்கது. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? தரம் 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 நிரந்தரம். எங்க தனியார் நிறுவனம் ஐயா ஆயில் ப்ராடக்ட்ல இருந்து சோப்பு ப்ராடக்ட் வரையும், ஏன் சோப்பு ப்ராடக்ட்ல இருந்து ரோடு போடுற கான்ட்ராக்ட் வரையும் எல்லாமே நாங்க தாயா பெஸ்ட்டை கொடுக்குறோம் மக்களுக்கு. சார் அந்த கான்ட்ராக்ட கூட எடுத்துக்குங்க, நாங்க தாங்க உங்களுக்கே கொடுக்குறோம். உங்க சோப்பு உங்க பேஸ்ட் இருக்கு வர அதை டேஸ்ட் பண்ணி அக்கா அப்ரூவ்ட் கொடுத்தா தாங்க நீங்க வெளியவே விட முடியும். அக்கா உங்க தொழில சரியா செய்ய முடியாம நாங்க நல்லா செய்வோம்னு வந்து எங்கிட்ட கொடுக்கறதுக்கு நாங்க தாங்க பெஸ்ட். நல்ல கேள்வி. ஏன் அது நீங்களே செய்ய வேண்டியதானே? அரசாங்கம் டெண்டர் விடுதே, ஏன் நீங்களே பண்ண வேண்டியதானே? டெஸ்ட் பண்றோம்ங்கிறதுக்கு அதே சேவை சார். எங்க துறையில மட்டும்தான் சேவை இருக்குன்ற கேட்டுக்கங்க. இதுதே மகிழ்ச்சியா கேட்டுக்கங்க சார். நல்லா பாருங்க, விட்டா கொலை அடிச்ச மாதிரி வந்துட்டு போட்டுருக்கேன். நம்ம தனியார் ப்ராடக்ட் எடுத்துக்கங்க, தங்கமானது தரமானது பாதுகாப்பானதுங்க. அதனாலதான் சொல்றேன், மக்கள் முகத்துல மகிழ்ச்சியும் புன்னகையும் வர வைக்கிற எங்க தனியார் நிறுவனத்துல இருக்கிற தனியார் தொழில் தாங்க பெஸ்ட். அடுத்து தேவையான டாக்ஸ் கூட இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி மக்கள் தலையில கட்டுறீங்களே, அதுவும் உங்க துறையில தாங்க நடக்குது. நல்லா கவனிங்க. அவங்க கேட்குறது ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, பில்லு வருது. அந்த பில்லில் அந்த பொருளோட விலை போக ஒரு 7 வரி போடுறாங்க. அந்த வரி பூரா யார் கட்டுறது? ஹோட்டலுக்கார் கட்டதா நம்ம கட்டதான்னு தெரியல. இப்படி வரியெல்லாம் கூட போடுறீங்களேன்னு இவங்க கேட்குறாங்க. அடுத்தது, அதாவது அரசாங்க துறையில் வந்து தனியார் துறையிலும் சரி சுயதொழிலையும் சரி, நீங்க தொழில் தொடங்கணும்னா அப்ரூவ்டே கவர்மெண்ட் அத்தாரிட்டி இருந்தா தான் சார் தொடங்க முடியும். உங்க முதல்ல எங்கிட்ட இருந்தாங்க சார் ஆரம்பிக்குது. நல்லா கவனிச்சுங்க, லைசன்ஸ் இல்லாம எந்த தனியாரும் ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அப்ப உங்களுக்கு முதல்ல என்ன பிள்ளையார் சொல்லி போடுறது அரசாங்கம் தான். அது மட்டும் இல்ல சார், ஒரு பொண்ணு வாக்கவே போகிறோன்னு வைங்களே, அங்கேதான் பெரிய காமெடியாக நடக்கும். கேளுங்க. அதாவது பொண்ணு மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க மாட்டாங்க. ஏங்க தலையில சொட்ட தலையாண்டு கூட பார்க்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஜாப் இருந்தா போதும்ன்றாங்க. இருங்கம்மா, அவர் பிறக்கிறப்ப சொட்டலையா பிறந்தாரா? ஏதோ நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்திருக்காரு, வந்து போச்சு, அவ்வளோதான். ஒரு நிமிஷம் அக்கா, நீங்க சொல்றீங்கல்ல, இது வரைக்கும் ஏதாவது ஒரு சினிமா நடிகை
இவர் செம்மையா அரசாங்க உத்தியோகம் பார்க்கறாருன்னு அவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்களா, தனியார் உத்தியோகம் பார்க்கறாருன்னு அவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? எல்லாரும் தேடி போறது சுயதொழில நின்னவங்க மட்டும்தான். நீங்க அர்க்கானி கல்யாணம் பண்ணா அரசாங்க வேலை பார்த்தா போதும், ஆனா அசின் மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா மைக்ரோமேக்ஸ் கம்பெனி வச்சா மட்டும்தான் முடியும். இது அருமையான கேள்வி. எந்த ஒரு நடிகையாவது ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்த்துருக்கூடிய ஆபீசரை கல்யாணம் பண்ணிருக்காங்களா? எங்க பட்டியல் கொடுங்க பாப்போம். இப்போ அமெரிக்க அதிபர்கள் அல்லது தொழிலதிபர்கள் அவங்க தான். ஐயா அப்போ 5 வருஷத்துக்குள்ள எனக்கு அன்சிகா கன்ஃபார்ம்யா. இல்லைன்னா நயன்தாராவா? ஆனா எப்படியோ உங்களுக்கு ஒன்று இருக்கியா, கவலை இல்லை. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் 80% வந்து எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபையாக இருக்காங்கன்ட்டு சர்வேயும் சொல்லுது. கடந்த 3 வருஷத்தில் பாருங்களேன், 1000 அப்ளிகேஷன் தான் இருக்கும், ஆனால் அதுக்கு 12 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆமா தானங்க ஐயா? அப்போ எங்க அரசு தேவை இருக்க போய் தானே அத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க. அதை ஒத்துக்கங்க வலுக்கட்டாயமா. நீங்க எதுக்கு 40 சீட் இருக்கிற இடத்துல 4000 பேர் 4 லட்சம் பேர் ஏன் போட்டி போடுறீங்க? யோசிச்சு பாருங்க. 40 சீட் இருக்கு, 20 பேர் கூட வேலைக்கு வரலன்னு சொல்ல முடியலையே உங்களால. அப்ப அரசாங்கத்தை நோக்கி தான் நகல்றீங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கோன்னு வைங்களேன், லீவு போட்டாலும் சம்பளம் போடாட்டியும் சம்பளம். ஆனா பிரைவேட் ஜாப் இருக்கும்னு வைங்க, லீவ் கேட்கணும்டா, அவங்க படுற பாடு இருக்கு. ஹச்ஆர்ல இருந்து மேனேஜர் வரைக்கும் தொங்கடுமுங்க நாயாவு. சார் உங்க உயிர் எனக்காக கொடுப்பீங்களா? ஐயோ சும்மா சொல்லுங்க சார், எனக்காக உயிரை கொடுப்பீங்களா? யாருக்காக கொடுக்க மாட்டீங்கல்ல சார். ஆனா நாங்க சந்தோஷமா எங்க நாட்டுக்காக உயிரையே கொடுப்போம். மைக்க கொடுங்க முதல்ல. சார் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஆமா, இது வரைக்கும் 4 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஒரு தடவை கூட அவங்க வீட்டுக்கார்ட்ட இந்த கேள்வியை கேட்டதே கிடையாது. சரி நீங்க வாங்க, அவசியத்துக்கு வாங்க. அரசாங்கத்துறை தான் எல்லாம் சிறப்பா இருக்குது. ஆமா சார், அதே மாதிரி தான் சார், நாட்டுக்காக உயிரை கொடுக்கறதோட எங்க தோறத அதுவும் மகிழ்ச்சியா குடிக்கிறதோட. அது மட்டும் இல்ல சார், ஆமையும் முயலும் கதை தெரியுமா உங்களுக்கு? முயல்ன்றது சுயதொழில், தனியார் தொழில் மாதிரி சீக்கிரமா ஓடி போய் முன்னாடி உட்காந்து கரைச்சி விட்டு கருன்னு உறங்குமே தவிர்த்து வேற எதுவுமே செய்யாதானா. கவர்மெண்ட் தொழில்ன்றது ஆமை மாதிரி சார், மெல்ல போனாலும் ஜெயிச்சிருவோம்ல. இன்னைக்கு தனியார் துறை அரசு துறைன்னு சொல்றீங்களே, 200 வருஷத்துக்கு முன்னாடி தனியார்னு ஒரு துறையே கிடையாது. அரசு எங்களை பாதுகாக்க மட்டும்தான் செஞ்சுது. நாங்கள் எல்லாமே சுயதொழில் மட்டும்தான் செஞ்சோம். ஏன்னா நான் நெசவு செஞ்சேன், என் பக்கத்து வீட்டுக்காரன் விவசாயம் பண்ணாங்க, ஒருத்தங்க மண்பாண்டம் பண்ணாங்க. எங்களுக்கு தேவையானதை நாங்களே பூர்த்தி செஞ்சுக்கிட்டோம், எங்கள் நாட்டையும் நாங்கள் வளர்த்தோம். அப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யாருமே பேசியிருக்க முடியாது. இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க சுயதொழில போறவங்கலாம் தோத்து போறாங்க, சுயதொழில போறவங்கலாம் தோத்து போறாங்கன்ட்டு. சுயதொழில நீங்க தோக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க தப்பான முடிவு தானே தவிர சுயதொழில் கிடையாது. எல்லாருமே யோசிச்சு பாருங்க, எல்லா தெருமுக்குலயும் ஒரு அண்ணாச்சி கடை வச்சிருப்பாரு, ரிலையன்ஸும் கடை வச்சிருக்கான். நீங்க மளிகை கடை வைக்க போறீங்கன்னா நீங்க அண்ணாச்சியா தெருவில் உட்கார போறீங்களா, ரிலையன்ஸ் கம்பெனின்னு ஊர் பூரா பேர் வாங்க போறீங்களாங்கிறது உங்க திறமையிலையும் உங்க விடாமுயற்சியிலையும் மட்டும்தான் இருக்கு. இன்னொன்னு சொன்னாங்க, கல்யாணத்துக்குலாம் போனால் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் வந்தால் எந்திரிச்சு நின்று வாசல் வரைக்கும் கூட்டு போவாங்கன்ட்டு. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எங்களை எந்திரிச்சு நிற்க வைக்குது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த கவர்மெண்ட்டே வாயடைக்க வைக்கிறோம். அமெரிக்கா இன்னைக்கு இவ்வளோ பெரிய நாடாக இருக்குன்னா, ஒரு காலத்தில் அமெரிக்காவில் ரோடே கிடையாது. ஹென்ரி ஃபோர்ட்னு ஒருத்தர் தன்னுடைய சொந்த கார் கம்பெனி ஆரம்பிச்சாரு. கார் ஓடுறதுக்கு ரோடு இல்லை, 1000 கார் வச்சிருக்காரு. தன்னுடைய தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே அந்த காரை கொடுத்தாரு. கஷ்டப்பட்டு போய் வாசல்ல நிப்பாட்டிட்டாங்க. அப்போ அரசாங்கம் ஒரு கூட்டம் போடுது, என்னடா எல்லாரும் கார் வச்சிருக்காங்க, எல்லா ஏரியாலையும் கார் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் முடிவு பண்ணி அரசாங்கம் எல்லா இடத்துக்கும் ரோட்டை போட்டுச்சு. அரசாங்கத்தையே மறைமுகமாக ஆணையிட்டு கட்டளையிட்டு அவங்கள நடவடிக்கை எடுக்க வச்சது எங்களை மாதிரி சுயதொழில் பண்ண ஹென்ரி ஃபோர்ட்னு ஒருத்தர். என்னுடைய திறமை என்ன, என்னுடைய தகுதி என்ன, அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய முயற்சி இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்னு சொன்னாங்க, சேலஞ்ச் இல்லாத துறை எது? அரசு துறை. அதுல வேற எதுவுமே கிடையாது. இங்க அப்படி இல்லை, நான் உள்ள தோத்தா இன்னொன்னுல முயற்சி பண்ணுவேன், இன்னொன்னுல முயற்சி பண்ணா இன்னொன்னுக்கு வருவேன். இங்க மாசான சம்பளம் வந்துருது. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு இருந்தா ராமனும் ராவணனுமே நாங்க தான் ஐயா. முதல் ரவுண்ட்ல தோக்குறப்பயே ஒண்ணுமே இல்லாம ஓட்டாண்டி ஆயிரணும் சார், அதையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. எல்லாரும் சொன்னாங்க கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா எல்லாரும் எதை நோக்கி போறீங்க, எதை நோக்கி போனீங்க? உங்க காதலி உங்களை எங்க கூட்டு போனாங்க? இந்த இவர் என்ன படிச்சுக்கிட்டு இருக்காரு? சரி இருக்கட்டும்.
எக்ஸ்கியூஸ் மீ, என்னப்பா? கவர்மெண்ட் வேலைக்கு உங்க காதலி உங்களை எங்க கூட்டு போனாங்க? பிச்சை எடுக்கிற இடத்த தவிர எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிட்டா. இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா எல்லாரும் தேடி போறது கோச்சிங் கிளாஸ், பிரைவேட் ஜாப் வேணும்னா எல்லாரும் தேடி போறது கன்சல்டன்சி. உங்க தேடலை பூர்த்தி செய்யறதே அங்க கோச்சிங் கிளாஸ் வச்சிருக்க, கன்சல்டன்சி வச்சிருக்க எங்கள மாதிரி சுயதொழிலாளிகள் மட்டும்தாங்க. ஒரே ஒரு நியாயமான கேள்வி மட்டும் கேட்டுக்கிறீங்க. நான் இலக்கியம் படிச்சிருக்கேன். சரி. எக்ஸாம் எழுத போறேன், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு. தமிழ் வாத்தியாரா போக போறேன். எனக்கு கேட்குற கொஸ்டின் தமிழ்ல கேட்டா பத்தாதா? எனக்கு எதுக்குங்க இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்குறீங்க? எனக்கு எதுக்கு வரலாறுல கொஸ்டின் கேட்குறீங்க? நான் எடுக்கிற பாடத்துல நான் தண்ணீரவா இருந்தா போதும்ல? ராம், அரசுல வேலை செய்யணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தமிழ் இங்கிலீஷ்லாம் வேண்டாம், எங்க கவுன்சிலர் தெரிஞ்சா போதும், நான் அரசுக்குள்ள போயிருவேன். சரிங்களா? இதை நான் எதிர்பார்க்கல. இல்ல இல்ல, பிற மொழி படிக்காமலும் இருக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம மொழி மேல ஈடுபாடு கொள்ளணும், உண்மைதான். அதுக்காக மாற்று மொழி எனக்கு தெரியாமல் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். உதாரணமாக நீங்கள் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கப்போ ஒரு ஒரு அரசு ஆணை வருதுன்னு வச்சுக்கோங்க. தமிழில் வந்தால் பிரச்சனை இல்லை, டெல்லியிலேருந்து வருது, ஆங்கிலத்திலேயே மற்றதுலையே. அப்போ என்ன செய்வோம்? நம்ம இன்னையிலேருந்து லீவுன்னு சொன்னால் நீங்கள் தினம் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டு எங்க போறோம்? சென்னைக்கு தான் போறோம். இன்னைக்கு சென்னைக்காக வேலைக்கு தேடி போற ஆட்கள் தான் ரொம்ப அதிகம். அங்க போய் அவங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்குதா? கண்டிப்பா கிடையாது. எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க? நான் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு வேலையாவது ஒழுங்கான சாப்பாடு கிடைச்சா போதும்னு யோசிச்சாங்க. அதுல ஒரு இளைஞன் கண்டுபிடிச்சான் ஒரே ஒரு ஆப். எல்லா குடும்பத்தில் இருக்க தாய்மார்களுக்கும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வச்சான். யாருக்கெல்லாம் சாப்பாடு தேவையோ அவங்களையும் அந்த ஆப் டவுன்லோட் பண்ண வச்சான். இன்னைக்கு நான் ஒரு இல்லத்தரசியா இருக்கேன்னா நான் எங்க வீட்டில் என்ன சமைக்கிறனோ அந்த சாப்பாடையும் விலையும் நான் போட்டா போதும், அது யாருக்கு தேவையோ அவன் வீடு வந்து வாங்கிட்டு போனான். நீங்க வீட்டுக்குள்ள உங்க வீட்டுக்காக சமைச்ச இல்லத்தரசியலை கூட என்னுடைய சுயசிந்தனையால உள்ள ஒரு மாணவன் உங்க எல்லாரையும் இன்னைக்கு சம்பாதிக்க வச்சு உங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுத்துருக்கான். உங்களை தேடி நாங்க வந்து உங்களை சந்தோஷப்படுத்துறோம். இப்ப சொல்லுங்க, எதுலங்க மகிழ்ச்சி? சுயதொழில தானே? எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம அகிலத்தின் அறிவியலுக்கே சாவி போன நம்ம பில்கேட்ஸ் பத்தி. அவரு அருமையா அவனு சொல்லியிருப்பாருங்கய்யா. அதாவது நான் எல்லா பாடத்திலையும் ஃபெயில் ஆயிட்டேன், ஆனா என் நண்பன் எல்லா பாடத்திலையும் பாஸ் ஆகி நல்ல மார்க் வாங்கிட்டான். இப்ப மைக்ரோசாஃப்ட்ன்ற ஒரு கம்பெனில சாதாரண இன்ஜினியரா வேலை பார்க்குறான். ஆனா அந்த மைக்ரோசாஃப்ட்டுக்கே ஓனர் நான் தானு. தங்கச்சி ஒரு நிமிஷம்ப்பா, நல்லா கேட்டுக்கங்க. இந்த பொண்ணு தான் சாட்சி. மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வேலை பார்க்குற இன்ஜினியர் பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. பில்கேட்ஸுக்கு அது சுயதொழில். நீங்க யாரான்னு முடிவு பண்றீங்க? நீங்களே யோசிச்சுக்கோங்கப்பா. பில்கேட்ஸ்ன்ற தொழிலதிபரை உருவாக்குனதே தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குற எங்களை மாதிரி தனியார் துறை ஊழியர்களான ஒழிய பில்கேட்ஸால் மட்டுமே அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் உருவாகலை, வளரலை. உலகம் பூரா வளர்ந்ததுக்கு காரணம் எங்களை மாதிரி உண்மையான திறமையான மதிக்கப்படக்கூடிய ஊழியர்கள் தான். அவரே இன்னைக்கு 1 லட்சம் பேருக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து இன்னைக்கு 1 லட்சம் குடும்பமும் குழந்தையும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற இங்கேயே எங்க தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சனால மட்டும்தானே. ஆனா நீ என்ன பெரிய அம்பானியான்னு எல்லாரும் கேட்பீங்க. அம்பானியே பாவங்க, ஒரு சாதாரண 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவர் ஆரம்பிச்ச தனியார் நிறுவனமான ரிலையன்ஸ். அந்த நிறுவனத்தினால இன்னைக்கு ஆயிரக்கணக்கான அம்பானி உருவாகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அம்பானி முதல்ல வாத்தியார் தெரியுமா உங்களுக்கு? சாதாரண ஸ்கூல் டீச்சரா இருந்தவர் தான் அவரு. அவருடைய பிள்ளைகள் மற்றவங்க தான் பெரிய லெவலுக்கு வர்றாங்க. இன்னைக்கு நம்ம இந்திய நாடே முழுக்க தனியார் நிறுவனத்தை சார்ந்து மட்டும்தாங்க இருக்கு. நீங்க காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குற டூத் பேஸ்ட்ல இருந்து நைட்டு தூங்கும் போது போற ஆல் அவுட் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட் கொடுக்கறது யாரு? எங்க தனியார் நிறுவனம் மட்டும்தானே. இன்னைக்கு அந்த இளைஞன் போய் அங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யலனா உங்களால இன்னைக்கு ஒரு தினசரி வாழ்க்கையை நடத்த முடியுமா? இவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை தான் வாழ முடியுமா? இந்த உலக நாடே முழுக்க ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே தனியார் நிறுவனத்தை மட்டும்தான் நம்பி இருக்கு. தனியார் நிறுவனம் மட்டும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா கொடுக்குது. இப்ப நான் கவர்மெண்ட் வேலையா இருந்தா சஸ்பெண்ட் பண்ணிருப்பேன் நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சொல்றாங்கல்ல. உங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு அனுப்புறதுக்கு விசா கொடுக்கறதுனா வெளிநாட்டில் கொடுக்கணும், பாஸ்போர்ட் கொடுக்கறதுனா நம்ம ஆட்கள் கொடுக்கணும். இங்க இருந்து அனுமதி கொடுத்தா தான் நீங்க எல்லாம் அங்க போக முடியும். இதெல்லாம் செய்யறது யாருங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அடுத்த ஆளு. ஐயா, ஒரு குடும்ப தலைவர் அரசு துறையில வேலை பார்த்தா மட்டுமே போதும், சந்தோஷமா இருக்கலாம். இப்போ ஒருவேளை நம்ம தனியார் துறையிலையோ இல்ல சுயதொழிலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சுயதொழில நஷ்டம் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஐயோ என் பணம் போயிருச்சே அப்படின்ட்டு எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு வந்துருவோம். இதே தனியார் துறையில வேலை பார்த்தா நம்ம வேலை மத்தவங்களுக்கு பிடிக்காட்டினாலோ இல்ல தனிப்பட்ட வகையில நம்மளவே மத்தவங்களுக்கு பிடிக்காட்டினாலோ எப்பா நீ வெளியே போ அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு உரிமை இருக்கு.
முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரித்தேன் அப்படின்ட்டு கும்பிடு போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை எங்க அரசாங்கத்துல இல்லவே இல்லைங்க. ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கலைன்னா உங்களை வெளியே போன்னு சொல்ல உரிமை யாருக்குமே கிடையாது. அது மட்டும் இல்ல, எத்தனை தனியார் துறைகள்ல சங்கம் வைக்க விட்டுருக்காங்க, யோசிச்சு பாருங்க. இப்ப அரசாங்கம் எத்தனை அனுமதி நமக்கு கொடுத்துருக்குது. தங்கம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கும்னு சொன்னா அப்படியான சங்கங்கள் தனியார்ல வைப்பாங்களா? யோசிச்சு பார்த்தாலே அவனை வீட்டுக்கு போய் சொல்லிடுவான் ஒரு நிமிஷத்துல. தனியார் துறைன்றது பனைமரம் மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சுயதொழில்ன்றது மரக்கன்று மாதிரி, அது வளருமோ வளராதோ, பூக்குமோ காய்க்குமோ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். எங்க அரசு துறை எப்படிப்பட்ட துறை தெரியுமா? தென்னை மரம் மாதிரி. தென்னை மரம் வச்சவே திண்டுகிட்டே இருக்கலாம். அரசுல இருக்கவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க. சரி, லாஸ்டா உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எந்த கஷ்டமும் படாம தரமா மட்டுமே போதுன்ட்டு ஏதோ ஒரு துறைக்குள்ள போற நீங்க, அவங்க சொல்றதுக்குல சரிங்க சார் சரிங்க சார் சொல்ற நீங்களே உங்க துறைய மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லும் போது, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பால்வாடியில இருந்து காலேஜ் வரைக்கும் கவர்மெண்ட்லயே படிச்சு தனியார் தொழில் வேணாம் சுய தொழில் வேணாம் சேர்ந்தா கவர்மெண்ட்ல தான்டா சேரணும்ட்டு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி டிஎன்பிசிக்கு ஒரு டியூஷன், பிஏக்கு ஒரு டியூஷன், எல்லா டியூஷனுக்கு கஷ்டப்பட்டு எக்ஸாம் எல்லாம் ரிசல்ட் ஃபெயில்னு வரும். அப்பயும் மனம் தளராம படிச்சு அரசாங்க துறையில உள்ள போய் கால் மேல கால் போட்டு வேலை பார்க்குற எங்க அரசு துறையில எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். அதனால தான் சொல்றேன், அரசு துறையில மட்டும்தான் மகிழ்ச்சி இருக்குன்னு. ஐயா, சுயதொழிலில் தான் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்கும். எனக்கு நானே ராஜா, நான் தான் முதலாளி. என்னை யாராலையும் வேலையை விட்டு தூக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சார், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகளை நான் சொல்கிறேன் கேளுங்களேன். அங்கே போய் வாரிசு சர்டிஃபிகேட், ஒரு பையன் பாவம் சார், அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அவரோட பெட்டி கடையும் இந்த சொத்தெல்லாம் கிடைக்கும். வாரிசு சர்டிஃபிகேட் வாங்க விவோ ஆஃபீஸுக்கு போனால் கீழே இருக்கவர் 200, அதுக்கு மேலே இருக்கவர் 200, அதுக்கு மேலே இருக்கவர் 200, அதுக்கு மேலே இருக்கவர் 200. ஏன் சார், அவங்க அப்பனுக்கு தான் அவன் பிறந்தான்னு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 2000 ரூபா கொடுக்கணும்னா இந்த கவர்மெண்ட்டில் எப்படி சார் மகிழ்ச்சி இருக்கும்? ரோடு போட்டிருக்கீங்களே, குண்டு குழியுமா இருக்கு, போக முடியுதா? பிரசவத்துக்குன்னு வண்டியில் ஏற்றுனா அங்கேயே டெலிவரி ஆயிடுது சார். அவ்வளவு மோசம் சார். இன்டர்வியூக்கு போனேன் சார், ப்ரைவேட் வேலைக்கு. இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க இன்டர்வியூ எடுக்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. போரே லட்டு பிள்ளைங்க இருக்கும்போதே தெரியும் என் முகரக்கட்டையை செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு. அந்த பிள்ளை 50% தான் எடுத்திருக்கு, நான் 70% எடுத்திருக்கேன். அந்த பிள்ளைய செலக்ட் பண்ணிட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லுங்கய்யா. முன்னாடியாவது காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவீங்க, மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப காரணமே சொல்லாம போங்கறியாதா ஒரு காரணம் சொல்லியாங்க. கண்ணாடியில பிரேம சரியில்லைங்கிறேன். ஓ, ஒழுங்கா நல்ல காரணத்தை சொல்லு. இவ்வளவு அழகான உங்களுக்கே வேலை கிடைக்கலன்னா மற்றவங்களுக்கு என்ன ஆவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. வேலை கிடைக்கல, இதனால தான் சொல்றேன் கவர்மெண்ட் பிரைவேட்லயும் மகிழ்ச்சி கிடையாது. இதை விட பெரிய குடும்பம் என்னன்னா, இந்த 2 வேலையும் வேணாம்னு வீட்டில் படுத்திருக்கேன். ஒரு அக்கா வருது பக்கத்து வீட்டில இருந்து, ஏக்கா என் மயன் சிங்கப்பூருக்கு போயிட்டான் கேக் எடுத்துக்கக்கான்னு. எனக்குன்னா மனசு ரொம்ப வலியாகி போச்சு. அவன் எப்படி சிங்கப்பூருக்கு போனேன் அப்படின்னு போய் அந்த அக்காட்ட கேட்குறேன், ஏக்கா உன் மயன் சிங்கப்பூரில் என்னக்கா வேலை பார்க்குறியான்னு. இருப்பா வீட்டில் பால் பொங்குது பார்த்துட்டு வரேன்ட்டு போயிருச்சு. அந்த மூதேவிக்கு 6 மாசமா பால் பொங்கிக்கிட்டு இருக்கு சார், இன்னும் வெளியே வரல. அவன் அங்கே போய் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அது நமக்கு என்ன தெரியும்? நீங்கள் வந்து கோடி கோடியாக காசு சம்பாரிச்சு கவர்மெண்ட்லேயும் ப்ரைவேட்லேயும் சம்பாரிச்சு பொண்டாட்டிக்கு பர்ஃப்யூம்னு நகை நட்டு வாங்கி கொடுக்குறதுல இருக்க திருப்தியை விட வேர்வையோட உழைச்சி களைச்சி என் ஒய்ஃபுக்கு, இன்னும் ஒய்ஃபு வரலையோ, ஒய்ஃபுக்கு ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குற சுகமே தனி சார். அந்த சுகம் சுயதொழிலில் மட்டும்தான் கிடைக்கும். சுயதொழில் மட்டும்தான் மகிழ்ச்சி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றான வரியை உலகமெங்கும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் உயர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரே துறை தனியார் துறை சார். காரணம் என்னன்னா, மனுஷன் ஒரே விஷயத்துக்கு தான் மயங்குவான், பாராட்டு. உரிய நேரத்தில் உரிய இடத்துல பாராட்டு கிடைக்கணும். தனியார் துறையில் மட்டும்தான் வேலை நல்லா செஞ்சா தட்டி கொடுத்து அடுத்தடுத்து மேலே கூட்டு போயிட்டே இருப்பான் சார். இது தனியார் துறைக்குள்ள ஒரே விஷயம். தம்பி சொல்றாரு, நாங்கள் வந்து சுயதொழில் செய்பவர்கள் மட்டுமே. நல்லா கேட்டுக்கங்க, எந்த சுயதொழில் செய்தாலும் நீங்க ஒருத்தரா செஞ்சீங்கன்னா சுயதொழில். நீ ஒருத்தரா இருந்து நீயா கடையை திறந்து நீயா வாசலை கூட்டி நீயா பண்ணேன்னா அது சுயதொழில். உனக்கு கீழே எங்களை மாதிரி அறிவாளிகளை வச்சு வேலை வாங்கி நீ மேலே போறதுக்கு படிக்கட்டா இருந்தோம் பார்த்தேல, நாங்க தான் அது தொழில் வளர்ச்சி காரணமானவங்க. அது மட்டும் இல்லை, அப்படி வந்த உடனே அது தனியார் துறையா மாறிடுது. தனியார் துறையா மாறிடுது. புரிஞ்சுக்கங்க, 5 வருஷமா நான் தனியார் துறையில் வேலை பார்த்தேங்க. 15 வருஷமா சொந்த தொழில் பண்ணேன். அப்பெல்லாம் என்னை ஒரு பேங்க்காரன் என்னன்னு கேட்கல. 5 வருஷம் தனியார் துறையில் வேலை பார்த்தேன். ஏடிஎம் கார்டை போட்ட உடனே வந்துச்சு, யூ வாண்ட் பர்சனல் லோன்,
ரைட். அடுத்து ஃபோன் பண்ணாங்க, சார் கார் லோன் இருக்குது வாங்கிக்கிறீங்களா? அடுத்து ஃபோன் பண்ணுறாங்க, ஹவுசிங் லோன் இருக்குது வாங்கிக்கிறீங்களா? என்னடான்னு பார்த்தா தனியார் துறையோட சம்பளம் அக்கௌண்ட்ல ஏறினோடனே என்னை மனுஷனா மதிக்க வச்ச ஒரே துறை தனியார் துறை தான் சார். இதை காட்டலும் சார் ஒரு பெரிய விஷயம் சார். 2% இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ஆனால் 88% வேலை வாய்ப்புகளை அள்ளி வழங்கி கொண்டு இருக்கின்றது தனியார் துறை தான் சார். இன்னைக்கு பேப்பரை பிரிச்சுக்கங்க, ஓடியா ஓடியா உன் திறமைக்கேற்ற பாம்படம் போட்ட எங்க கிளவி பாரிஸ் டவர் கீழே உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வெதர் ரிப்போர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு அங்கே சரியில்லையாமல, சின்னமையன் வீட்டுக்கு போயிடலாம், கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருக்கா, துபாய்க்கு போயிடலான்னு தன் குடும்பத்தையும் பாராட்டுகளை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கவேன். ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனியில் ஒரு வருஷம் நல்லா நீங்கள் உழைச்சேனா 30% உயர்வோடு அடுத்த கம்பெனி தூக்கிடுவான். என்னைக்கு உன் கவர்மெண்ட் அதிகாரி உன்னை உயர்த்தியிருக்கான்? 3 வருஷம் ஆனாலும் உனக்கு பதவி உயர்வு வராது. உழைத்தால், உண்மை திறமை இருந்தால் உன்னை உலகம் வா வா என்று அழைப்பதற்கு தனியார் துறை தயாராக இருக்கிறது. வாருங்கள், மகிழ்ச்சியாக இருப்போம் என்ற வார்த்தையுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஐயா, எங்க அப்பா ஏலக்காய் வியாபாரம் பண்ணி கேரளாவில் நாங்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோங்கய்யா. அப்போ திடீர்னு ஏறின ஏலக்காய் விலை திடீர்னு ஒரு நாள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுங்கய்யா. அந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு நாங்கள் எங்கள் அம்மாவோட சொந்த ஊருக்கு வந்து எங்கள் அம்மாவோட சுயதொழிலை செய்ய ஆரம்பித்தோங்க. அந்த வேலை என்னன்னு தெரியுங்களா ஐயா? அதான் ஊறுகாய் வேலை, ஊறுகாய் போடுற வேலை. அந்த வேலை செஞ்சாது முன்னேறலான்னு எங்கள் அப்பா நினச்சாருங்க. ஆனால் எங்கள் அப்பானால அந்த வேலை செஞ்சு முன்னேறவே முடியலைங்க. எங்கள் அப்பா பெட்டி சமந்து எங்கள் அப்பாவுடைய தலை தான் பொட்டலாச்சே ஒளியே, நடந்து எங்கள் அப்பாவுடைய கால் தான் தேஞ்சிச்சே ஒளியே, எங்கள் அப்பானால சொந்தமாக ஒரு வீடு கூட வாங்க முடியலைங்க. இதுதாங்க சுயதொழில் எங்கள் அப்பா பட்ட கஷ்டம் நஷ்டம். இதுக்கு மேலேயும் நாங்களும் கஷ்டம் நஷ்டம் அடையக்கூடாதுன்னு நாங்களும் ஒரு வழியாக படித்து முன்னுக்கு வந்தோங்க. எனக்கும் கல்யாணம் ஆச்சு, நானும் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேங்க. அந்த நேரத்தில் எனக்கு விதி சதி செஞ்சதுங்க. அந்த சதியை கூட நான் என் மதியால வென்று இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேங்க. இதுக்கு காரணம் வந்து நான் வேலை பார்க்குற அரசு துறை தாங்க. நானும் போய் தனியார் துறையில் வேலைக்கு போனாங்க சார். அந்த துறையில் எவ்வளோ சம்பளம் தெரியுங்களா? வெறும் 1000 ரூபாய் வேலைக்கு போய் சேர்ந்தேன். அப்போ அந்த 1000 ரூபாய் வேலைக்கு கூட அவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாங்க. அதையும் தாங்கி வருஷம் 2 வருஷத்துலேயே அந்த வேலையை வேகமாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. பிரசிடென்ட் கேட்டால் அவரும் சொல்லலை, செக்ரட்டரி கிட்ட கேட்டால் அவரும் சொல்லலை. 12 டைரக்டருங்க அந்த தனியார் துறையில். அவங்க வீட்டுக்கு ஏறி இறங்கி காரணம் கேட்டால் யாருமே அதுக்கு பதில் சொல்லலைங்க. கடைசியாக நான் பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த பிரசிடென்ட் போட்ட பர்சனல் வேலைகளை செய்யலைங்கிறதுக்காக அவர் போட்ட ஸ்பெஷல் சுவிட்சுனால நான் வேலையை விட்டு தூக்கப்பட்டேங்க. நான் தன்னம்பிக்கை இழக்கலைங்க. மறுபடியும் முயற்சி பண்ணேன். எப்படியாவது அரசு வேலைக்கு போய் நான் அரசாங்க சம்பளம் வாங்கணும்னு நினைச்சேன். டிஆர்பி பரீட்சை எழுதினேன், பாஸ் பண்ணேன். இன்னைக்கு அரசு வேலையில பிடி அசிஸ்டண்டா போய் சேர்ந்தேன். ஒரே வருஷத்துல எனக்கு பிஜி அசிஸ்டன்ட் வேலை ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு. அடுத்த வருஷத்துலயே ஒரு பைசா செலவே இல்லாம எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சு சொந்த மாவட்டத்திலே குடும்ப குட்டியோட நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் அரசு வேலை தாங்க. இதை விட வேற என்னங்க சந்தோஷம் வேணும்? இது மட்டும் இல்லைங்கய்யா, என் குடும்ப சந்தோஷம், என்கிட்ட படிக்கிற மாணவர்களையும் இன்னைக்கு சாதனை மாணவர்களாக உருவாக்கிய அந்த வாய்ப்பு இந்த அரசு துறையில மட்டும்தாங்க கிடைக்கும். வேற எந்த துறையிலும் யாருக்கும் கிடைக்காது. எனவே அரசு துறையில மட்டும்தாங்க உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு நான் சொல்லி உரையை முடிக்கிறேன். ஐயா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் சொல்லி இருக்கிறாரு. அதோட அர்த்தம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்ன்றது இல்ல. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு ஒரு சுயதொழில் வந்து முக்கியங்கிறத அந்த காலத்திலேயே அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? பாருங்க, ஜப்பான்ல வந்து இந்த மாதிரி இயற்கை பேரிடர் வந்து நிறைய நடக்கும். இருந்தாலும் அவங்க ஒரு சில நாட்கள்லயே அவங்களோட இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்க வேற ஏதோ கம்பெனில ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க்கிங் டைம் போக மீதி டயத்துல சுயதொழில் பண்ணி தாங்க முன்னுக்கு வந்திருக்காங்க. ஐயா, நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். தங்க கூண்டுல இருக்கிற கிளி வந்து அரசு துறை உத்தியோகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி கூண்டுல இருக்கிற கிளி மாதிரி தான் இந்த தனியார் துறை. சுயதொழில் அப்படிங்கிறது ஒரு காட்டுல சுத்தி திரியிற, ஒரு சுதந்திரமா சுத்தி திரியிற கிளி மாதிரிங்க. இதுல தங்க கூண்டுல இருக்கிற கிளிக்கும் கண்ணாடி கூண்டுல இருக்கிற கிளிக்கும் நேரத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாம் வந்துருங்க. ஆனா இந்த தங்க கூண்டுல இருக்கிற கிளி இருக்கு பாருங்க, தன்னை தான் நான் தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு
நினைச்சுக்கிடும். அதுதாங்க தப்பு. அங்க தங்க கூண்டுக்கு தான் மரியாதையே ஒழிய அதுக்குள்ள இருக்கிற கிளிக்கு கிடையாதுங்க. அது மாதிரி தான் இந்த அரசு துறையும். அரசு துறைக்கு உள்ள இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு இங்க மரியாதை இல்ல. அரசு அப்படிங்கிற அந்த ஒரு துறைக்கு தான் மரியாதை. இது மாதிரி தாங்க தனியார் வேலையும். கண்ணாடி பெட்டி எப்ப கீழே விழுந்து உடையும்னே தெரியாது. அப்படி இருக்கு அவங்களோட வேலை நிரந்தரம். அதாங்க சொல்றேன். இந்த சுய தொழில் எப்படி அப்படின்னீங்கன்னா, இந்த கிளி தனக்கு என்ன தேவை, என்ன விருப்பம், என்ன மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கறத தேடி தேடி சாப்பிட்டு பழைக்குது பாருங்க. இதுதாங்க இந்த சுய தொழில். அதான் சொல்றேன், சுய தொழில்ல மட்டும்தான் முன்னேற முடியும். அதுதான் மிக மிக மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு. நல்ல நல்ல என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. ஒரு பேச்சில் இப்படியான விஷயங்கள் இருக்கணும். எது தங்கக்கூண்டில் இருக்க கிளிக்கு தெரியணுமா மதிப்பு நமக்கு இல்லை, யாருக்கு? கூண்டுக்கு. அது மாதிரி தான் கண்ணாடி கூண்டு எப்போ உடைஞ்சாலும் போயிடும். ஆனால் சுதந்திரம் என்பது எப்படிப்பட்டது? பறந்து பார்த்தால் தெரியும்னா ஒரு கவிஞன். அடுத்து ஐயா, தனியார் நிறுவனத்துல திறமை இருந்தா சாதிக்கலாம்னு நான் சொல்றேன் ஐயா. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் ஐயா. இன்னைக்கு எல்லாருமே நம்ம இமெயில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா இல்லையாங்க? அந்த இமெயில் வசதியை செயல்படுத்தினதே ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தாங்க. அவருடைய பெயர் சிவ ஐயாதுரைங்க. ராஜபாளையத்துக்காரரு சிவ ஐயாதுரை. அவர் தாங்க அந்த இமெயில் வசதியவே செயல்படுத்த வச்சாரு. அவர் அந்த இமெயில் வசதியை செயல்படுத்தினதும் அமெரிக்கால இருக்கிற தனியார் நிறுவனத்தின் மூலமா தாங்க செயல்படுத்த வச்சாரு. அப்போ அவரோட திறமையை கண்டு நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அவரை வேலைக்கு கூப்பிட்டாங்கங்க. அவர் மிகவும் திறமைசாலியா இருக்கிறனால பல காரணங்களை முன்வைக்கிறாருங்க. அப்ப நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்றாங்க, இந்த இடத்துல நீங்க வேலைக்கு செட் ஆக மாட்டீங்கன்னு சொல்லி அவரை வேலையை விட்டு தூக்குறாங்கங்க. அந்த இடத்துல அவருக்கு திருப்பி வேலையை கொடுத்து அவரை அரவணைக்கிறது தனியார் நிறுவனம் மட்டும்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொல்றோம், தனியார் துறையில எப்ப வேலை போகுதுன்னு தெரியலன்னு சொல்றோங்க இல்லையா? ஆனா அங்க அரசு துறையில வேலையே கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? அது கேளுங்க ஐயா. இன்னைக்கு பாத்து இன்னைக்கு நம்ம அரசு துறையை எடுத்துக்கிறோம் ஐயா. இன்னைக்கு நான் ஒரு ஐடி கம்பெனியில வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க ஐயா. என்னுடைய திறமையை மதிச்சுதான் அங்க வேலைக்கு எடுத்திருப்பாங்க. எனக்கு அந்த இடத்துல அவங்க திறமையை என்னுடைய மேலாளர் மதிக்கல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அந்த இடத்துல நான் வேலையை தூக்கி போட்டு அடுத்த கம்பெனிக்கு வேலையை தேடி போவேங்க ஐயா. அரசு நிறுவனத்தை எடுத்துக்கோங்க, வேலை கிடைச்சிருச்சு. அவங்க என்னதான் சொன்னாலும் அந்த வேலையை நம்ம பொறுத்துக்கிட்டு பார்த்துதானங்க ஐயா ஆகணும். சுய தொழில் செய்யறாங்க ஐயா எல்லாருமே. அரசு நிறுவனத்துல எத்தனை நிதி நிறுவனங்கள் ஐயா இருக்கு? ஒன்னோ ரெண்டோ தான் இருக்கு. ஆனா தனியார் நிறுவனத்துல எத்தனை நிதி நிறுவனங்கள் இருக்கு? கணக்கிலே இல்லைங்க ஐயா. அந்த தனியார் நிதி நிறுவனங்கள் கொடுக்கறதுனால தானே ஐயா சுய தொழிலாளர்கள்லாம் இன்னைக்கு முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. அதனால தாங்க ஐயா சொல்றேன் ஐயா. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேங்க ஐயா. முந்தா நாள் நான் எங்கள் அப்பா கூட பேங்க்குக்கு போனேங்க ஐயா. இந்த ரயில்வே கேட்டில் தேனியில் தாங்க ஐயா இருக்குது. ரயில்வே கேட்டுக்கு இந்த பக்கம் ஒரு பேங்க்குங்க ஐயா. அது ஒரு ப்ரைவேட் பேங்க்குங்க ஐயா. அங்கே நான் போகிறேங்க ஐயா. ரொம்ப கூட்டமாக இருக்குங்க ஐயா. ஒரு 20 பேர் இருக்காங்க. அப்போ அந்த கம்பெனியோட மேலாளர் பார்க்குறாரு. இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு சொல்லி இன்னொரு கவுண்டர் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கவங்களை போய் பிரித்து விட்றாருங்க ஐயா. அந்த இடத்துல எனக்கு வேலை சீக்கிரமாக முடியுதா இல்லைங்க ஐயா. இன்னைக்கு கவர்மெண்ட் பேங்க்குக்கு போங்க, எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் அரசு ஊழியர்கள் யாரு வந்தாலும் கவனிக்கிறதே இல்லைங்க ஐயா. சரின்னு பணத்தை மிஷின்ல போடலான்னு பார்த்தா அங்க இருக்கிற மிஷினும் வேலை செய்யாதுங்க ஐயா. அதனால தாங்க சொல்றேன், தனியார் துறையில வேலை பார்க்கறது தான் மகிழ்ச்சியை தரும்னு சொல்றேங்க ஐயா. ஐயா, உங்களுக்கு டாட்டாவை தெரியலனாலும் இப்ப நான் ஒரு டைலாக் சொல்லுவேன், அதை தெரிஞ்சிருக்கும். பிதாமகன் படத்துல சூர்யா சொல்லுவாரு, இரும்புக்கு டாட்டா கரும்புக்கு தஞ்சன்னு. அப்படிப்பட்ட இரும்புக்கே பேர் போனதே எங்க டாட்டா தாயா. இன்னைக்கு இந்தியாவில் டாட்டா கம்பெனி அடிச்சுக்கிற ஆள் இருக்கா ஐயா. அது போதும் எங்க டாட்டா கம்பெனிக்காரருக்கு. ஐயா, இப்ப இப்படி எடுத்தா செல்ஃபியா, அப்படி எடுத்தா செல்ஃபியா. அப்ப எல்லாம் ஆக்ஷன் ரோல் கேமரானாத்தே கேமரா ஒர்க் ஆகும். அந்த கேமராவை கண்டுபிடிச்சதே எங்க ஈஸ்ட் மேன் தான். அதுல அவருக்கு என்ன சந்தோஷம்னு நீங்க கேட்கலாம். நம்ம போட்டோ எடுக்கிறப்ப ஈன்னு ஒரு சிரிப்பம் பாருங்க, அந்த மகிழ்ச்சி தான் அவருக்கு. ஐயா, நான் இப்ப இன்ஜினியரிங் படிக்கிறேன், சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன்றீங்களே, அந்த மைக்ரோ சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சதே எங்க சாபீர் பாட்டியாதான் ஐயா. கவர்மெண்ட் இத்தனை நாள் லீவ் கொடுக்குது, இவங்களுக்கு லீவ் கொடுக்குது, அவங்களுக்கு லீவ் கொடுக்குதுன்றீங்க. அப்படிப்பட்ட கவர்மெண்ட்டே பொங்கல் நொன்னையும் இந்த உழவர்களோட மகிழ்ச்சியை பாருங்கடான்னு எல்லா துறைக்குமே லீவு விடுதியா. கடைசியா என்னோட இதை ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேயா. இளமென்று அசையி இருப்பாரை காணின், நிலம் என்னும் நல்லால் தரும் நகும். நிலம் என்னும் நல்லால் நகும். நகும்னா சிரிக்கும்னு அர்த்தம்.
ஐயா வறுமையோட இருக்கோம்னு சொல்லி யாருக்கிட்ட கையை நீட்டாம சுய தொழில் செஞ்சு பழைக்கிறான் பாருங்க, அவ சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா வறுமைன்னு சொல்லி அடுத்தவங்கிட்ட கையை நீட்டுறான் பாருங்க, அவனை பார்த்து இந்த பூமி மாதா சிரிக்கும். சபாஸ். நிலத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவன்ட்ட போய் பிச்சை கேட்குறியே அப்படின்னு நினைச்சு அந்த பூமி அவளை பார்த்து சிரிப்பாளாம். நிலம் என்னும் நல்லால் அவ பெண்ணா நகும். அருமையா. அடுத்து 10 பிள்ளை பெத்தாலும் ஒத்த பிள்ளை எதுக்கு ஆர்மிக்கு அனுப்புறாங்க? தன்னோட மகன் நாட்டுக்காக சேவை செய்யறான்ற ஒரு சேவை மனப்பான்மை தான். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில்ன்ற ஊரில் விஜயகுமார் என்ற ஒரு இராணுவ அதிகாரி இறந்துட்டப்ப அவங்களுக்கு முப்படையினோட மரியாதையோட அடக்கம் பண்ணுறப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு லேசாக ஒரு துக்கம் இருந்தாலும் தன்னோட மகன் நாட்டுக்காக உயிரை கொடுத்துருக்கான்னு சொல்கிறப்ப வரும் பாருங்க சார், ஒரு ஆனந்த கண்ணீர் அதில் இருக்கும் சார் உண்மையான மகிழ்ச்சி. இன்னைக்கெல்லாம் தனியார் ஸ்கூலில் 50,000 ஃபீஸை கட்டி நல்லா படிக்கலாட்டி எக்ஸாமே எழுத விட மாட்டாங்க. ஆனால் 470 மார்க் வாங்குறவனை 490 மார்க் வாங்க வைக்கிறதா சார் தனியார் ஸ்கூலு. ஆனால் எங்கள் அரசு ஸ்கூலில் எப்படின்னு தெரியுமா? இலவச கல்வியோட நல்லா படிக்காதவனை கூட பாஸ் பண்ண வைக்கிறாங்க பாருங்க. கூழாங்கல்ல கூட வைரக்கல் மாதிரி மாத்துறது அரசு துறையில் இருக்க ஆசிரியர் மட்டும்தான் சார். அப்போ இருக்கும் சார் அவங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி. நல்லா கேட்குறாரு பாருங்க. பரமக்குடியில் பக்கத்தில் ஒரு யமனேஸ்வரம்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் நான். அங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் 100% வாங்கிட்டாங்கன்னு என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் சொன்னேன் இது ஒரு பெரிய ஆச்சரியமா, எல்லோரும் தான் வாங்குறாங்களேன்னு. இல்லை நீங்கள் வாங்க சொல்கிறோன்னாங்க. அந்த 100% அதாவது பரீட்சை எழுதின 50 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டால் அந்த 50 பேரும் இவங்க சொன்ன மாதிரி ஃபெயிலானவங்கங்க. அந்த ஃபெயிலானவங்களை பூரா பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு 1 மாதம் வாத்தியார்கள் அங்கே தங்கியிருக்காங்க. 1 மாதம் அங்கேயே சமையல், அங்கேயே சாப்பாடு. யார் வீட்டு பிள்ளையாது அந்த யார் வீட்டு பிள்ளைக்காக அவங்க பட்டப்பாடு இருக்கு பாருங்க. நான் சொன்னேன் இதுதான் உண்மையான தியாகம். நாட்டுக்கு உழைப்பது எல்லையில் நின்று நாம் பாடுபடுற மாதிரி தான் ஒரு மாணவனை உயர்த்துவது என்றால் அதை காட்டிலும் பெரிய ஆச்சரியம் என்ன இருக்கு? அரசு துறண்டது எப்படி தெரியுமா? தலையில இருக்கிற கிரீட மாதிரி என்னைக்குமே அது ஒசந்துட்டே இருக்கும். சுய தொழிலெல்லாம் வெத்து தனியாரில் வேலை பார்க்குறவனுக்கு என்னைக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. எத்து என்னைக்குமே அரசு தொழிலாக சும்மா கெத்துன்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நண்பர்களே, ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கோம். பட்டிமன்றத்தில் மாதிரி நாங்கள் இதில் தீர்ப்பு சொல்கிறதே கிடையாது. ஏன் சொல்கிறது இல்லை? முடிவு என்னன்னு நம்ம யோசிக்கலை. இந்த விதைகள் போடப்படுகின்றன. இந்த போடப்படுகின்ற விதைகள் முளைக்க வைப்பது சிந்தனையாளர்களுடைய கையில் இருக்கிறது. அரசு துறை பற்றி ஆரம்பித்தாங்க. நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். அரசு துறைக்கு ஒரு தனி திறமை இருக்குது, தனி தகுதி இருக்குன்னு. என்னன்னு யோசிச்சிக்கலாம்? ஒன்றும் இல்லை, அதிகாரம், பவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியார் துறை என்ன யோசித்தாலும், சுயதொழில் செய்பவர் எப்படி யோசித்தாலும், ஒரு கையெழுத்தில் கோடி பேருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய தகுதி அரசாங்கத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஒரே ஒரு கையெழுத்து, இவ்வளோ பேருடைய தலையெழுத்து அதில் தானங்க இருக்குது. நீங்கள் 1000 தான் சொல்லுங்கள். ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒரு இவர் வீட்டில் நிற்கிறோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவருடைய கையெழுத்துக்கான மதிப்பு அது. எல்லாரும் கெட்டவர்கள், மோசமானவர்கள் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தாசில்தார் இருந்தார். நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்கள் வீட்டில் குடியிருந்தார். அவர் யார் கையெழுத்து கேட்டாலும் அங்கனே நின்று போடுவார். அங்கனையே எப்பா இங்கே வா, ஒன்றும் இல்லையா, அவனை குடியை சொல்லி கூட முதுகில் வச்சு போட்டு விட்டுருவார். எங்கள் அப்பா அவர்கிட்ட கேட்டார், என்ன எல்லாரும் அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கங்கிறாங்க, நீங்கள் அங்கனங்கன கையெழுத்து போடுறீங்களா, என்ன அர்த்தம்? அதுக்கு அந்த தாசில்தார் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஐயா, நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு இந்த கையெழுத்து எவனாவது மதிப்பானா சொல்லுங்க பார்ப்போம். நான் பதவியை விட்டு போயிட்டேன்னா என் மகன் மதிப்பானா என்னைய? எனக்கு இந்த கையெழுத்துக்கு ஏதாவது ஒன்று உண்டா? என் பதவி 4 பேருக்கு பயன்படுமானால் இந்த கையெழுத்தை நான் எங்கும் போடுவேன், எதற்காகவும் போடுவேன். அடுத்தது கேட்டாங்க, எத்தனையோ தனியார் துறைகள் இருக்கு. அந்த தனியார் துறைகள் என்னைக்காவது எல்லையில் நின்று பாதுகாத்திருக்கா சொல்லுங்க பார்க்கும். நாங்கள் ஏசியில் உட்காந்துருக்கோம், சுத்தத்திட்டுனா காற்று வரும், அப்படின்னா காப்பி வரும், இப்படின்னா சரிதாங்க. போர்க்களத்தில் நிற்கிறப்ப தன்னோடு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நண்பன் சுடப்பட்டு விழுந்துட்டா முதல்ல செய்கிற காரியம் என்ன தெரியுமா?
சுட்டுக்கிட்டே அவனுடைய உடம்பை தூக்கிட்டு வரணுங்க, தெரியுமா? 5 மைல் தூக்கிட்டு வந்திருக்கான் நம்ம ஆளு. எதிரிகிட்ட விட்டுட்டு வரக்கூடாது. 5 மைல் தூக்கிட்டு வந்திருக்கான். ஏன்னா எதிரி அந்த உடம்பை அவமானப்படுத்திடுவான். அப்படிப்பட்ட மனிதர்கள் எங்க இருக்காங்க? அரசாங்கத்தில் இருக்காங்க. தேசிய கீதம் போட்டவனே எந்திரிச்சிக்கிறமே எதுக்காக நிற்கிறான்? என் நாடு தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட வாரின்னு சொன்னா அந்த தன்மை வர வேண்டும். அரசாங்கத்தில் நிறைய குறைபாடுகள் சொன்னாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க எப்படிப்பட்ட அரசர்கள் ஆண்டாலும் குறைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த குறைகளை என்ன செய்யணும்? மாற்றுவதற்கு முயற்சிக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம், அந்த அரசாங்க உத்தியோகங்கிறதுக்கு ஏன் இவ்வளோ முயற்சி பண்ணுறோம்? ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் சம்பளம், பென்ஷன் அதெல்லாம் விடுங்க. நாடு உனக்கு என்ன செய்தது என்று நீ கேட்காதே. நாட்டுக்காக நீ என்ன செய்தாய் யோசித்து பார். இவையெல்லாம் பார்க்குறோம். இப்போ இந்த தன்மையில் நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்குன்னு தெரியுங்களா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, இனிமே எந்த கவலையும் இல்லை, சாகிற வரைக்கும் இந்த நாற்காலில் உட்கார்ந்து அப்படி இல்லைங்க. எவ்வளவு காலம் நம்ம சகாயங்களை செய்கின்றோம், உதவிகளை செய்கின்றோம்ங்கிறது தான் முக்கியமானது இருக்குது. ஒரு கலெக்டரை மாற்றினா அந்த அந்த மாவட்டமே கவலைப்படுது. ஐயோ இவர் போயிட்டாரே, இவர் இருந்தால் இவ்வளோ நல்லது நடக்குமே. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சாதனைகளால் அப்படியே மிளிர்றாங்க. இன்றைக்கும் கூட யோசிச்சு பாருங்க, மதுரையில் மங்கம்மா சத்திரம்னு சொல்கிறோம், மங்கம்மா சாலைங்கிறோம். ஏன்? அந்த அம்மா இருந்த காலத்தில் செஞ்சு வச்ச கட்டடங்களும் பாதையில் வச்ச மரங்களும் இன்றைக்கி நல்லா இருக்குது. அதுபோல் அரசாங்கம் என்பது அத்தனை வேலைகளை செய்யக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. ஒரு வெளிநாட்டுக்காரர்கள் வந்தாங்கன்னா அரசாங்கம் என்று வருகிற அவர்களுக்கு தானே தனி மரியாதை இருக்குது. இதை நம்ம பார்த்து அரசாங்கத்தினுடைய பெருமையை பார்க்குறோம். அடுத்து தனியார் துறைக்கு வந்தாங்க. எந்த துறையில் மகிழ்ச்சி? தனியார் துறைக்கு வந்தாங்க. அவங்க சொன்ன அருமையான வார்த்தை என்ன தெரியுங்களா? எங்களுக்குரிய மரியாதைகள் கிடைக்கலையே, நாங்கள் என்ன செய்யட்டோம்? நான் நல்ல மார்க் எடுத்தேன், எனக்கு தனித்திறமை இருந்தது, ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ளலை. நான் என்ன செய்கிறேன்? உடனே நான் தனியார் துறை நோக்கி போகிறேன். இன்றைக்கி உலகம் முழுவதும் எடுத்து பாருங்க, உலகத்தில் இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாதுங்க. அப்படியான ஒரு நிலை. இது நமக்கு பெருமை தானே? பெருமை தான். ஆனால் ஏன் போனாங்க? டாலருக்காக போனாங்களா? அல்லது அங்கே இருக்கக்கூடிய வெள்ளி சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக போனாங்களா? இல்லை அந்த வசதிக்காக போனாங்களா? அதெல்லாம் போனாலும் கூட ஒன்றே ஒன்று யோசிச்சாங்க, இதே வேலையை நான் எங்கள் ஊரில் அப்ளை பண்ணேன், எனக்கு கிடைக்காம போச்சுங்கிறாங்க. எனக்கு இது கிடைக்காம போயிடுச்சு, எனக்கு அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறாங்க. தனியார் துறையில் மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன? இன்னொன்று பாருங்க, இங்கே 58 வயசு வரைக்கும் இங்கேயே இருக்கலாம், 58வது வயசில் வெளியில் போயிடணும். பல்கலைக்கழகங்களா 60 வயசில் வெளியே போயிடணும். ஆனால் தனியார் துறையில் மட்டும் அப்படி கிடையாதுங்க. தனியார் துறையில் ஒரு எல்லை வச்சுருந்தாலும் கூட, நான் அமெரிக்காவில் ஒரு விஷயம் பார்த்தேன். ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகிறோம், பேசிக்கிட்டு இருக்கோம், ஏல் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில். 85 வயசு ஒருத்தர் வர்றாருங்க, ஒரு பேராசிரியர், இப்படி குதிரைவால் மாதிரி போனி டெயில் போட்டிருக்காரு, டக் டக் டக்குன்னு வர்றாரு, 85 வயசு. அவர் வந்தவுடனே எல்லாரும் ஓடுறாங்க. யார்? அந்த மாணவர்கள்லாம், எல்லாம் பிஹெச்டி படிக்கிறவங்க, டாக்டரேட் படிக்கிறவங்க. அவர் போய் கிளாஸுக்குள்ளே போல ஒரு கல் அப்படி உட்காந்துக்கிட்டார். எல்லாரும் சுற்றி உட்காடுறாங்க. 50 பேருக்கு ஒரே நேரத்தில் கேள்வி கேட்குறார். நீ என்ன பண்ணுற, அதை பாரு, நீ என்ன இது பண்ணுற கேட்டே இருக்கார். ஒருத்தர் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், முடிக்கிறாங்க. டயத்தை பார்க்குறார், ரைட் வரட்டுமா, கிளம்புறாரு. எல்லாரும் பின்னாடி பேசிக்கிட்டே போகிறாங்க. வெளியில் போனோன்னு நான் யோசித்தேன், இவர் எந்த காரில் போகிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக. நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. வெளியே போனால் ஒரு சின்ன விமானம் நிற்கிதுங்க, விமானம். அந்த விமானத்தில் ஏறி கிளம்பிட்டார். எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் அங்கே இருக்க ஒரு மாணவர்கிட்ட கேட்டேன், இவர் யார் அப்படின்னு கேட்டேன். இவர் போன ஆண்டு நோபல் பரிசு பெற்ற உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி, எங்கள் வாத்தியார். நல்ல கவனிங்க, எங்கள் வாத்தியார். அவருக்கு வயது என்ன? 85. 85 ஆனாலும் கூட நீ தகுதியுடையவராக இருந்தால், திறமையுடையவராக இருந்தால் நீ இங்கு பணியாற்றலாம்னு சொல்லி 44 பல்கலைக்கழகங்கள் அவரை சிறப்பு பேராசிரியராக தேர்ந்தெடுத்திருக்குன்னு சொன்னால் அதுதானே பெரிய சிறப்பு. சொன்னாங்கல்ல பில்கேட்ஸ் மற்றவர்களும் மற்ற இவங்களை தனியார் துறைகள் சொன்னாங்கல்ல, இவங்க வெறும் ஆட்களுக்கு வேலை தர்றாங்கன்னு மட்டும் இல்லைங்க. ஃபோர்டு ஃபவுண்டேஷன் இப்போ சொன்னார்ல, ஹென்ரி ஃபோர்டு காரை கண்டுபிடிச்சவர். ஏன் கண்டுபிடிச்சார் உங்களுக்கு தெரியும்? காருக்காக கண்டுபிடிக்கல, டிராக்டருக்காக தான் கண்டுபிடிச்சார். உழுவதற்கான மாடுகளும் குதிரைகளும் செத்துக்கிட்டே இருந்தன. அப்போ தான் ஒரு எந்திரம் கண்டுபிடிச்சார். அவர் தான் முதல்ல ஒரு விஷயம் செஞ்சாருங்க. என்ன தெரியுங்களா? அதிக சம்பளம் குறைந்த நேர வேலை. ஹென்ரி ஃபோர்டு நல்லா யோசிங்க. அதிக வேலை குறைஞ்ச சம்பளம் தான் சொல்லுவான், அதை அப்படியே உள்டாக்குனார். அதிக சம்பளம்
வேலை வந்து நிர்ணயிக்கப்பட்ட நேரம், டீ போர்டு மாடல், டீன்னு ஒரு போர்டு கொண்டு வந்தார், மிடில் கிளாஸை குறி வச்சார். அவர் கண்டுபிடிச்ச அந்த கார்களுடைய வேகத்துக்கு தான் இன்றைக்கு அவர் சொன்ன மாதிரி அரசாங்கம் ரோடு போட்டுச்சு. சரி, இன்னொன்று சொல்கிறேன், அவ்வளவு சம்பாரிச்ச அந்த ஃபோர்டு என்ன பண்ணார் தெரியுமா? அதை அப்படியே கல்விக்கு கொடுக்கணும்னு நினச்சி ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்குனார், ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்குனார். ஏன், நம்ம நாட்டுக்கு வாங்க, இங்கே நம் நாட்டில் எத்தனை பெரிய வள்ளல்கள் இருந்தாங்க. அண்ணாமலை செட்டியார் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குறார், தியாகராஜ செட்டியார் கல்லூரியை உருவாக்குறார், அழகப்ப செட்டியார் அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குறார், சென்னையில் பச்சையப்ப முதலியார் வந்து மிகப்பெரிய கல்விக்கூடங்களை நிறுவுறார். எல்லா ஊர்களிலும் நம்ம பார்க்குறோங்க. அரசாங்கம் எல்லா வேலையும் செய்ய முடியாது, தனியார்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ இவர்களுடைய இந்த முயற்சியின் காரணமாகத்தான் இத்தனை கல்வி நிலையங்கள் உருவாகுது. அரசு துறையில் ஒரு அதிகாரம் என்ற ஒரு பவர் இருக்குது, தனியார் துறையில் என்ன இருக்கு தெரியுமா? அப்போ நான் சொல்லலை, தனியார் துறையில் சுதந்திரம் இருக்கிறது. எப்படி சுதந்திரம் தெரியுமா? நான் நினச்சா அதை செஞ்சுட்டு சொல்லலாம், அரசாங்கத்தில் சொல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது, அது அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. ஏன் செஞ்ச கேள்வி கேட்பாங்க. இங்கே அப்படி இல்லை, இதுக்காக நான் செஞ்சேன், இதுக்காக செஞ்சேன். தனியார் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம், நம்முடைய சுய சிந்தனையை கொண்டு வந்து வைக்க முடியும். ஒவ்வொரு முறையும் அதில் பெரிய பெரிய லாபங்கள் வருமானால் போட்டி வச்சு அதை எடுத்துக்கிடுவாங்க. இப்போ தனியார் நிறுவனங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய வேகம் இது இல்லாமல் போனால் என்னாகும்? இப்போ யோசிச்சு பார்க்குறோம், தனியார் பள்ளிகள் அப்படிங்கிற சரி, இந்த பள்ளிக்கூடம் இல்லைன்னா எங்கே போய் படிப்போம்? அரசாங்கம் எல்லா வேலையும் செய்ய முடியுமா? முடியாது. அதுவும் வேணும். தனியாரில் தகுதிக்கு தனியாக மதிப்பு உண்டு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, சுய தொழிலுக்கு வாங்க. மூணாவதாக சொன்னாங்க, விவசாயம் நிச்சயமாக நிறுவனமாக்கப்படலாங்க. இன்னமும் அது மனிதர்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் விலை நிர்ணயம் மட்டும் விவசாயிட்ட இல்லை. அநியாயத்துக்கு அநியாயம். வெளியில் போடுற பவுடர், முகத்தில் போடுற ஸ்னோ, உதட்டில் போடுற லிப்ஸ்டிக்கு, மேலே போடுற சோப்பு, இதெல்லாம் உருவாக்குறவன் விலையை வச்சிடறான். ஆனால் சாப்பாட்டை விலையை வைக்கிறவன் விலையை வைக்க முடியலன்னு சொன்னால், அதான் நம்ம நாட்டில் அரசாங்கம் மற்றவங்க செய்கிறது வருது. என்ன காரணம்? நெல்லுக்கு அவன் விளை வைக்க முடியாது, மற்ற பொருளுக்கு அவன் வச்சுட்டு போகிறான். வெளியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு வைக்கலாம், இங்கே வைக்க முடியுமா? முடியாது. சுய தொழில்னு இவங்க சொன்னபோது என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு படைப்பாக்க தன்மை இருக்குதுங்க. அதை அவன் கண்டுபிடிச்சு ஒன்றை செஞ்சுட்டான்னா அதை காட்டிலும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 1300 முறை முயன்று மின்சார பல்பை கண்டுபிடிச்சார் தாமஸ் ஆல்வா எடிசன். 1300 முறை அந்த கண்ணாடிக்குள்ள காற்றை வெளியே எடுத்துட்டு டங்ஸ்டன் நிலைய வச்சு மின்சாரத்தை செலுத்தினா, ஞாபகம் வச்சுக்கங்க, மின்சாரத்தை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லை, மின்சாரத்தை கண்டுபிடிச்சது மைக்கேல் ஃபாரடேயும் இன்னும் பலரும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. உள்ள அப்படி ஒளிருது. அந்த முதல் பல்பு எடிசன்கிற ஒரு ஊரில் இருக்குது, அமெரிக்காவில் நான் போய் பார்த்து வந்தேன், நியூயார்க்குக்கு நியூ ஜெர்சிக்கு இடையில. அந்த பல்போட தன்மை என்ன தெரியுமா? விஞ்ஞானிகளின் விஞ்ஞானின்னு சொன்னால் ஐன்ஸ்டீன் அப்படிம்பாங்க, ஆனால் மக்களின் விஞ்ஞானின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுவாங்க. அந்த மனுஷன் அதை கண்டுபிடிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? அரசாங்கம் கேட்டுக்கிருச்சா? இல்லை தனியார் சொன்னாங்களா வர்ற வியாழக்கிழமை மத்தியானம் 3 மணிக்குள்ள பல்பு கண்டுபிடிக்கணும்னு? இல்லை, அந்த மனுஷனுடைய விடாத முயற்சி. சுயதொழில்னா சாதாரணமாக நூல் நூக்கிறது, மண்பாண்ட, இது மட்டும் இல்லைங்க. சொன்னார்ல இப்போ அவர் எந்திரிச்சு, நான் என்ன செய்வேன், தண்ணியில் கார் ஓட வைப்பேன் சொன்னார். அதுக்கு மேலே என்ன, மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் உரியதை கண்டுபிடிப்பேன். இப்படி சொல்ல வச்சிருக்கலுங்க. இந்த கல்வி தான் நமக்கு வேணுங்க, வேற என்ன வேணும்? நான் வேலைக்கு போவேன், சம்பாதிப்பேன், அமெரிக்காவுக்கு போவேன் சொல்லலை. நம்முடைய மறைந்த மேதகு அப்துல் கலாம் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது எது? நீங்கள் கண்டுபிடித்த ராக்கெட்டா அல்லது பொக்கரானில் வெடித்த வெடிகுண்டா? வரிசையாக கேட்குறாங்க. இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வர்றாரு. பிறகு என்ன? ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மாற்றுத்திறனாளியான ஒரு பெண் எந்திரிச்சு, ஐயா நான் பயன்படுத்துகிற இந்த கால், செயற்கை கால் இருக்கே, இது 4 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கு, நானே மெலிஞ்ச பெண்ணு, இதை தூக்கிட்டு என்னால் நடக்க முடியல, கால் இல்லாமல் என்னால் தவந்து தான் போக முடியும், ஆனால் இதை போட்டுக்கிட்டா என்னால் நடக்க முடியலையே, நான் என்ன செய்யட்டும்னு கேட்டுச்சான். உடனே வந்து தன்னுடைய விஞ்ஞான குழுவை கூப்பிட்றார். எல்லாருமா சேர்ந்து என்ன செய்யலாம் யோசிச்சு பார்த்து ஒரு அருமையான ஐடியா யோசிச்சாங்க. என்ன தெரியுங்களா? விமானம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய டியூரா அலுமினியம்னு ஒன்று இருக்குது. அந்த மென்மையான அந்த இதை எடுத்து, இந்த இது அது உறுதியானது, மென்மையானது.
இதை எடுத்து 400 கிராம் வெயிட், நல்லா கவனிச்சுக்கங்க, 4 கிலோ எடையுள்ளதை 400 கிராமாக மாற்றி அந்த பொண்ணு கொடுத்த உடனே அது மாட்டிட்டு கொஞ்சம் தூரம் ஓடி காமிச்சிச்சான். இதுவே என் வாழ்நாளின் சாதனைனார். மகிழ்ச்சி என்பது நமக்காக மட்டுமில்லை, பிறருக்காகவும் இருக்கணும். நான் சம்பாரித்தேன், என் குடும்பம் வாழ்ந்துச்சு, என் பெற்றோர் எல்லாம் ரைட் தான். ஒரு நல்ல அரசாங்கம் நமக்கு வேண்டும், நல்ல தனியார் நிறுவனம் நமக்கு கட்டாயம் வேண்டும், நல்ல தனி மனித சாதனை, சுய தொழில் நிச்சயமாக வேண்டும். கண்டுபிடிப்புகளும் மற்றவையும் எதையும் எதிர்பார்த்து செஞ்சதில்லை. நாம் என்னவோ நினைக்கிறோம், சாதாரணமாக மாம்பழம் வித்துட்டோம், அது அப்படி இல்லைங்க, அதுவும் தனித்தொழில் தான். ஆனாலும் அந்த தொழில்களில் நமக்கு மகிழ்ச்சி தரணும், பிறருக்கு மகிழ்ச்சி தரணும். இவரால் இந்த நாடு பெருமை பெற்றது, இந்த நாட்டால் இவர் பெருமை பெற்றார்னு சொன்னால் இந்த விஷயங்களை நினைவில் வச்சுக்கோங்க. எந்த துறையில் மகிழ்ச்சி மிக அதிகம்? அரசு துறையிலா, தனியார் துறையிலா, சுய தொழிலா? சிந்தித்து பாருங்கள், விடை உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.